கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால். போன வாரத்துக்கு முந்தின வாரம் என்ன வாரம்? உயிர்த்தெழுதலின் வாரம் இல்லை, உயிர்த்தெழுதலின் பண்டிகை நம்ம கொண்டாடினோம். கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டாடினோம். ஆனால் இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து எழுந்தது மாத்திரமல்ல, ஒவ்வொருவரும் கிறிஸ்துவோடு கூட எழும்ப வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் என்ன செய்ய வேண்டுமாம்? நீங்கள் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்குறோம். இந்த நாட்களில் கிறிஸ்தவ சமூகத்தில், கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஏன் நீங்கள் ஆண்டவரை தேடுகிறீர்கள் என்று சொல்லி நம்ம கேட்கும்போது, அநேகருடைய வாழ்க்கையில் அவர்கள் ஆண்டவரை தேடுகிறதனுடைய முக்கியமான நோக்கம் என்னவென்று நம்ம பார்க்கும்போது, இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக அவர்கள் அதிகமாய் தேடுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஒருவேளை உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை தேடக்கூடாதா அப்படின்னு சொன்னால், நம்ம நிச்சயமாக உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்திற்காகவும் நம் ஆண்டவரை தேட வேண்டும். ஆனால் உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்திற்காக மாத்திரம் நாம் தேவனை தேடுகிறவர்களாக இருக்கக்கூடாது. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 19வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இல்லை, நீங்கள் இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா ஜனங்களை பார்க்கலையும் பரிதபிக்கவர்களாக இருப்பீர்கள் என்று சொல்லுகிறதை நம்ம வேதத்தில் நம்ம பார்க்க முடியும். அப்போ இம்மைக்காகவும் நம் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்க வேண்டியது அவசியம். இம்மையிலே நமக்கு தேவையான எல்லா காரியங்களையும் ஆண்டவர் தருகிற தேவனாக இருக்கிறார். ஆனால் இம்மைக்காக மாத்திரம் நம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க கூடாது. இம்மைக்காக மாத்திரம் நம் தேவனை தேடுகிறவர்களாக இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறது.